ரியல்மியோட மிட் ரேஞ்ச் வேரியண்டான ரியல்மி P3 அல்ட்ராவை இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோனோட பேர் அல்ட்ரான்னு வச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனும் அல்ட்ராவாக கொடுத்துருக்காங்களா, இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரியல்மி P3 அல்ட்ரா அப்படிங்கிறத பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. பாக்ஸோட பேக்கில் டிமென்சிட்டி 8350 ப்ராசர், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகாபிக்சல் கேமரா, 6000 mAh பேட்ரி அப்படிங்கிறலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த ஃபோனை ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற கவர் அண்ட் சேஃப்டி ஸ்டிக்கர்ஸை பிரிச்சுட்டு இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணனதும் மேலே மேக் இட் ரியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்கிற கண்டென்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பேசிக்கான யூஸுக்கு ஒரு சிலிக்கான் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் ஒரு கர்வ்டான டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால டெம்பர்ட் கிளாஸ் ஒட்டும் பொழுது அதோட க்ளூ உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறக்கான இதுலேயே சேஃப்டி ஸ்டிக்கர்ஸே கொடுத்துருக்காங்க ரியல்மி. ஸோ ஃபோனை பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அது கூடவே 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ஃபோனை பார்ப்போம். ஃபோனை பிளாஸ்டிக் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது ஒரு கர்வேச்சரான டிஸ்பிளே அப்படிங்கிறது முன்னாடியே தெரியுது. ஃபோனை பூட் பண்ணிட்டு ஃபோனோட ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா பவர் கீ ஒரு ஆரஞ்சு கலரான ஆக்சென்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் ராக்கர் கீஸ் இருக்குது. ஃபோனோட டாப்பில் செகண்டரி நாஸ்கேஷன் மைக்ரோஃபோன் அண்ட் IR பிளாஸ்டர் இருக்குது. ஃபோனோட லெஃப்ட்டில் எதுவும் இல்லை. ஃபோனோட பாட்டமில் பார்த்தோம்னா ஸ்பீக்கர் கிரில், USB டைப் C சார்ஜிங் போர்ட், மைக் அண்ட் சிம் கார்டுக்கான ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் செட்டப் பண்ணுவோம். ஃபோனோட பாட்டமில் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் சென்ட் இக்னிஷிங் டேட்டா அப்படிங்கிறத நம்ம இப்போவே டிசேபிள் பண்ணிப்போம். ஃபோனை ஆன் பண்ணும்போதே இந்த கிளான்ஸ் பார் ரியல்மி அப்படிங்கிற லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் ஆப் அண்ட் ஆப் மார்க்கெட் கூடவே இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிடுங்க. அண்ட் பூட் ப்ராசஸ் ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சிடும். நம்மளோட நேவிகேஷன் பேனலில் சால்வ் பண்ணதும் பூட் ப்ராசஸ் ஃபினிஷ் ஆயிடுது. ஃபோன் ஓப்பன் பண்ணி ஆப் ட்ராவர் ஆன் பண்ணி பார்த்ததுமே ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ், ஃபோன்பே, ஸ்பாட்டிஃபை மாதிரியான ஆப் பில்டினாக வருது. அண்ட் கூடவே இவங்களோட ஹாட் கேம்ஸ், ஹாட் ஆப் மாதிரியான ஆப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்தும் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியான பிளாட்வேர்ஸ் பில்டினாக இருக்குது, நோட் பண்ணிக்கங்க. அடுத்த செட்டிங்ஸ் ஃபோன் இந்த டிவைஸோட அபவுட்னு பார்த்தோம்னா, இதோட ஸ்டோரேஜ் 20.2 GB ஆல்ரெடி யூஸில் இருக்குது. நம்ம வாங்கியிருக்கிறது 256 GB வேரியண்ட். அண்ட் யூஏன்னு பார்க்கும்போது ரியல்மி UAE 6 வருது இந்த ஃபோன். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15 கீழே வருது. ஸோ இந்த ஃபோனோட பேக்கில் இருக்க IMEI ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி பத்திரமா வச்சுப்போம். இந்த ஃபோனில் நம்மகிட்ட இருக்கிற வேரியண்ட் க்ளோயிங் லூனார் ஒயிட் அப்படிங்கிற வேரியண்ட். இது வந்து ஒரு பிளேட் வேரியண்ட். இது தவிர லெதர் வேரியண்ட் 2 வருது. அதாவது நெப்டியூன் ப்ளூ, ஆனியன் ரெட் அப்படிங்கிற கலரில் லெதர் பேக்கில் வேரியன்ட்ஸ் வருது. ஸோ இந்த ஃபோனோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 7.38 mm அண்ட் வெயிட் 183 கிராம். இதுவே லெதர் வேரியண்ட்டாக இருந்ததுன்னா 7.47 mm அண்ட் 186 கிராம் வருது. ஸோ இந்த பேக்கில் இருக்கிற பேனல் 3ஓட சர்ஃபேஸ் மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க. அதோட பார்டர் கர்வும் கொஞ்சம் க்ளோ ஆகிற மாதிரி டிசைனில் இருக்குது. ஸோ பேக்கில் கேமரா அப்படின்னு பார்க்கும்பொழுது டியூவல் கேமரா செட்டப்பில் வருது. 50 MB அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மெயின் கேமரா 50 MB ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. அப்பாச்சர் ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது f1.8. கூடவே ஒரு 8 மெகாபிக்சலான அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது 14 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கர்வேச்சரான டிஸ்பிளே 2800x1272 பிக்சல் ரெசல்யூஷனோட வருது. இது ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ப்ராசர் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 அல்ட்ராவோட வருது. இது ஒரு 3.35 GHz ஸ்பீட் ப்ராசர். இது ஒரு 4 nm சிப் செட். இதோட மெமரி வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 8 GB 12 GB 2 RAM வேரியன்ட் அண்ட் கூடவே 128 256 2 இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட்டோட கிடைக்குது. 6 அண்ட் ப்ளூடூத் 5.4 இருக்குது. அண்ட் அப்டேட்டில் ப்ளூடூத் 6 வரைக்கும் அப்டேட் வரும் அப்படிங்கிறத ரியல்மி கமிட் பண்ணிருக்காங்க. கூடவே இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சர்ஃபேஸில் ஃப்ளாஷ் லைட் அடிச்சுட்டு மொத்தமாக லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா இது ஒரு க்ரீன் கலரில் க்ளோ ஆகுது.
நாங்கள் இந்த 3 வேரியண்ட் ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூ அண்ட் கூடவே இன்னொரு 3 வேரியண்ட் ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு அதோட கம்பேரிசன் வீடியோவும் கூடிய சீக்கிரம் கொண்டு வரோம். இந்த ரியல்மி P3 அல்ட்ரா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அல்லது இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டவுட் இருந்துன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் ஃபுல் ரிவ்யூவில் அதை இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.